அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் 4 ஒயரில் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பூஜை கூடை 2 கூடை ஏற்கனவே ஒரு கூடைக்கு நான் கைப்பிடி போட்டுட்டேன். மறுபடியும் இது அடுத்த கூடைக்கு கைப்பிடி போடுறது உங்களுக்கு வீடியோவே எடுக்கலான்ட்டு எடுக்கிறேங்க. இப்போ இந்த 2 கூடையுமே ஹைதராபாத்துக்கு தான் போகுது. ஹைதராபாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப அதிக இதாகிட்டு இருக்குது. நான் இந்த ஒயர் கூடை போடுறதுனால அதிகமாக அங்கே தான் அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன். இனி மறுபடியும் இன்னும் 3 கூட மறுபடியும் வேறு கலரில் கேட்டிருக்கிறாங்க. இவங்களே தான் அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் கேட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் 6.5 அடியில் இந்த ஸ்கேலில் வருங்க. இந்த ஸ்கேலில் 6.5 அடி எடுத்துருக்கிறேன். இப்போ நார்மலாக 2 கட்டு கூட 3 கட்டு கூட அப்படின்னா நம்ம 4.5 அடி எடுத்தால் போதும். இப்போ இதில் நான் 6 அடி மெயினாக கைப்பிடிக்கு தேவை. இந்த சைடில் நாம் சொருவோம் இல்லைங்க, இந்த கைப்பிடி சுற்றி வருது இல்லைங்க, அதுக்கு மட்டும் ஒரு ஒயரில் 1/2 அடி சேர்த்து எடுத்துருக்கிறேன். 3 ஒயர் 6 அடி, ஒரு ஒயர் மட்டும் ஒரு 1/2 அடி சேர்த்து 6.5 அடியே எடுத்துருக்கிறேன். அது எதுக்குன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3 ஒயர் 6 அடி, அந்த ஒரு ஒயர் 1/2 அடி சேர்த்து எடுத்ததுனால தான் 6.5 அடின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஒரு ஒயர் 1/2 அடி சேர்த்து வெட்டி இருக்கிறேங்களா, அது பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். மற்ற 3 ஒயர் 4 ஒயருமே 3 ஒயர் 6 அடி, ஒரு ஒயர் மட்டும் 6.5. அந்த 6 அடி எதுக்குன்னா பாருங்கள், அந்த கைப்பிடியில் சுற்றி லாக் போட்ட மாதிரி போடுறோம்லங்க, அதுக்கு இதுலேயே ஒரு ஒயர் சேர்த்தி 1/2 அடி சேர்த்து வெட்டிட்டேன். இல்லாட்டி நம்ம கைப்பிடி போட்டு சொருகணும், கடைசியில் திருப்பியும் மறுபடியும் அதுக்கு மறுபடியும் ஒயர் சொருகிட்டு அதை நம்ம சுற்றிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் 3 ஒயர் கீழே கரெக்டாக 3 பூ தள்ளி இந்த ஒயர்களை மாட்டியிருக்கிறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸில் தான் வச்சுருக்கிறேன் கூடையை. இப்போ இந்தெல்லாம் 2 ஒயரு, இந்தெல்லாம் 2 ஒயரு, பச்சையிலையும் சிகப்புலையும் இருக்குது. சிகப்பில் 2 ஒயரு, பச்சையில் 2 ஒயரு சரி பாதியாக பிடிச்சிருக்குறோம். இப்போ ஒரு ஒயர் இப்படி வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் இப்படி கீழே வச்சு, ரைட் சைடு ஒரு ஒயரை அந்த லெஃப்ட் ஒயருக்கு மேலே வச்சுக்கிறோம். பெருக்கல் மாதிரி இப்படி வைக்கலாம். ஃபஸ்ட் இருக்கிற ஒயரத்தை எடுக்கிறோம். அடுத்த சிகப்பு இருக்குது இல்லைங்க லெஃப்ட்டு, அதையும் ரைட்டுக்கு மேலே அதையும் வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் ரைட்டில் இன்னொரு சிகப்பு ஒயர் இருக்குது இல்லைங்க, அதையும் லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ அது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, நம்மளே பார்த்தோம்னாலே தெரியும். அந்த ஒயருக்கு கீழே வச்சா கரெக்டாக வருதான்னு பார்த்தா, எப்படி கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மேலே வச்சிங்கன்னா அது பெருக்கல் மாதிரி வராது, தப்பாக வரும். இப்போ பாருங்கள், இப்படி பெருக்கல் மாதிரி 2 சிகப்பு ஒயருமே இப்படி பெருக்கல் மாதிரி போட்டாச்சு. 4, இந்தெல்லாம் 2, இந்தெல்லாம் 2. இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு அடுத்தது பச்சை தாங்க இருக்குது. அந்த பச்சையில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் எடுத்து, இப்போது அந்த சிகப்பு முதல் ஒயரு எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு கீழேயா மேலேயான்னு கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இதை பூத வச்சுக்கணும். இப்போ இப்படி ஒரு ஒயருக்கு அடி விட்டு அடுத்த ஒயருக்கு மேலே விட்டு இந்தெல்லாம் நான் ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். இனி இப்போ இந்தெல்லாம் ரைட் சைட்லேருந்து ஒரு ஒயரு அதே மாதிரி பின்னல் போட்டு லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ லெஃப்ட்டுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். ஏற்கனவே 2 சிகப்பு ஒயர் ஒரு பச்சை ஒயர் இருக்குதுங்களா, அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிகப்பு ஒயர் மேலே இருக்குது, 2வது கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் மாட்டி மாட்டி கோர்த்து இந்த மாதிரி இப்படி பின்னல் வரணும். இப்போ பாருங்கள், 2 பக்கம் பச்சையும் லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் இந்தெல்லாம் அந்தெல்லாம் வந்துருச்சு. இனி ஒரு பச்சை ஒயர் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்தெல்லாம் அந்தெல்லாம் சேர்ந்து ஒரே ஒயர் இருக்குதுங்களா, நம்ம இப்படி கோர்த்து வாங்கினா நம்மளுக்கு கூட இப்படி பின்னல் இப்படி வந்துருங்க. இப்போ இனி இந்த இது போடுறோம் பாருங்கள், இது தான் நம்ம கைப்பிடி போடுற பின்னல். இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா பச்சை ஒயர் இருக்குதுங்களா, அதுக்கு அடுத்த ஒயர் பாருங்கள், சிகப்பு 2 ஒயர் இருக்குங்களா, அந்த பச்சைக்கு அடுத்தது சிகப்பு பாருங்க லாக் ஆன மாதிரி இருக்குது. அதே அந்த பக்கம் பாருங்கள் லெஃப்ட் சைடு, இப்போ நான் ரைட் சைடு கை வச்சுட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடு பாருங்க பச்சை ஒயருங்களா, சிகப்பு ஒயர் பாருங்க மேலே இருக்குது. இப்போ இந்தெல்லாம் பாருங்கள் சிகப்பு ஒயரு அடியே லாக் ஆகிருக்குது பாருங்க, அந்த பச்சை ஒயருக்கு கீழே இருக்குது. அப்போ நம்ம அந்த கீழே இருக்கிற ஒயர் பக்கம்தான் நம்ம அந்த பச்சை ஒயரை எடுத்து நம்ம கைப்பிடி போடணும். இப்போ அந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் போடக்கூடாது. ஏன்னா அது அடுத்தது சிகப்பு ஒயர் இப்படி மேலே நீட்டிகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற பக்கம் நம்ம போடக்கூடாது. இப்போ ரைட் சைடு இருக்கிறது தான் கரெக்டு.
இப்போ சிகப்பு ஒயர் பாருங்க, அந்த விரலுக்கு மேலே கீழே அந்த பச்சை ஒயர் கீழே லாக் ஆகிருக்குது பாருங்க. அப்போ இந்த சைடு இருக்கிறத தான் எடுத்து இப்படி கொண்டுட்டு போய் அந்த பச்சை ஒயரை விட்டு நம்ம சென்ட்ரல் இப்படி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஒயர் தான் எனக்கு கோர்க்கணும். அது எடுத்து அடுத்தது எப்போவுமே அடுத்த ஒயருக்கு மேலே கீழே மறுபடியும் மேலே கொண்டு வந்து இப்படி நாம் ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். இப்படி கொண்டு வந்துட்டங்களா. இப்போ லெஃப்ட்டில் ஒரு பச்சை ஒயர் இருக்குதுங்களா, அதை கீழேருந்து எடுத்து இப்போ பாருங்கள் 2 சிகப்பு ஒயருக்கு சென்டரில் எப்போவுமே ஒரு ஒயர் விட்டுறணும். முதல் ஒயரை விட்டுட்டு அதுக்கு சென்டரில் கோர்த்து வாங்கி இப்போது இந்த சிகப்பு மேலே இருக்குதுங்களா, அதுக்கு மேலே கீழே மறுபடியும் மேலே போட்டு நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போய்க்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஒயர் விடுறது தான் நம்ம கீழேருந்து எடுத்து அந்தெல்லாம் கொண்டு வரணும். இப்போ இந்தெல்லாம் சிகப்பு ஒரு விட்ருக்குறோங்களா, அதையே அந்தெல்லாம் அப்படி கொண்டுட்டு வந்து முதல் ஒயர் தள்ளி விட்டுட்டு அடுத்த ஒயருக்கு மேலே மேலே கீழே மறுபடியும் மேலே கொண்டாந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி கொண்டாந்து இப்போ இதில் இதே என்னென்னா நாம் இங்கேருந்து கீழே எடுக்கிறோம், அடுத்த பக்கம் வந்து மேலே கீழே மேலே இப்படி தான் கோர்த்து வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இப்போ இது வந்து போகக்கூடாது. இப்போ பாருங்கள் முதல் ஒயர் லாக் ஆகிருக்குதுங்களா, அதே அந்தெல்லாம் பாருங்க சிகப்பு ஒயர் ஃப்ரீயாக இருக்குது. லாக் ஆனதுக்கு முன்னத்த ஒயர் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அந்த ஒயரை நாம் ரைட் சைடு இப்படி கொண்டுட்டு வரோம். கொண்டுட்டு வந்து ஒரு ஒயர் தள்ளி அந்த கொண்டு வந்த ஒயரை மேலே அடுத்த ஒயருக்கு மேலே கீழே மேலேன்னு கோர்த்து வாங்கிக்கிறோம். இப்போ மேலே அப்புறம் கீழே அதுக்கடுத்து மேலே கோர்த்து நாம் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறோம். இப்போ இந்தெல்லாம் நம்ம ஒயர் மறுபடியும் எடுக்க முடியாது. இதை கொண்டுட்டு போனோம்னா இப்போ பாருங்கள் அந்த சிகப்புக்கு ஒரு ஒயர் தள்ளி சென்டரில் பூத வச்சுட்டங்களா, பூத வச்சு இப்படி மேலே கீழே மேலேன்னு இப்படி கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஒயர் மட்டும் விட்டுறணும். ஏன்னா இந்த ஒரு ஒயர் தான் நம்ம கீழே பூந்து வர்றதுக்கு. இப்போது ரெண்டாவது ஒரு ஒயரை விட்டு அடுத்த ஒயருக்கு மேலே ஒரு ஒயரை விட்டுறணும், அடுத்த ஒயருக்கு மேலே அதுக்கு அடுத்தது கீழே அதுக்கு அடுத்த ஒயருக்கு மேலே எடுத்து அடுத்த ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறோம். அதே மாதிரியே நம்ம ஃப்ரீயாக இருக்கிற ஒயரு இந்தெல்லாம் இருக்குதுங்களா, இதையே நம்ம கீழே தள்ளி அந்தெல்லாம் கொண்டு போகிறோம். கீழே பின்னலே வந்து மெயினாக வந்து கீழே கோர்த்து வாங்கி ஒரு ஒயர் விட்டு ரெண்டாவது ஒயர் கேப்பில் எடுத்து மேலே கீழே மேலேன்னு போடணுங்க. இப்போ இதை எடுத்து அந்த ஒயர் மேலே இருக்குதுங்களா, அதுக்கு மேலே இப்போ இந்த ஒயரை எடுத்து கீழே கொண்டு போகிறோம். கீழே கொண்டு போய் நான் இப்போ காமிச்சிடணுங்க. அந்த ஒயர் மேலே இருக்குதா, அதை அழுத்தி அதுக்கு மேலே இது மேலே அடுத்த ஒயர் கீழே அதுக்கப்புறம் மேலே. அப்போ தான் அந்த பின்னல் நம்மளுக்கு கரெக்டாக பின்னல் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. அந்த மேலே கீழே மேலே கீழே நம்ம இதெல்லாம் வந்துடணும் ஒயரு. நான் ஏற்கனவே போட்டது 3 ஒயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருந்தேன். இந்த கைப்பிடி வந்து 4 ஒயரில். உள்ளே எதுவும் ஒயர் வைக்காத வெறும் பின்னல் மட்டும்தான் இதை பின்னிட்டு வர அப்படியே. அவ்வளோதாங்க. இது தேவைப்பட்டால் நம்ம உள்ளே ஒயர் வச்சோம்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும் நம்மளுக்கு. இப்போ கைப்பிடி ஓரளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கைப்பிடி போட்டுட்டு வந்துட்டேன். நீ சொருகிற ஓரம் வந்துட்டேன், அதனால் மறுபடியும் இப்போவும் காமிக்கிறேன். இந்த கூடை காலையில் நேரமாக கொண்டு கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போடணும். அதனால் இப்போ நைட்டு 1:15 மணிக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். 2 கைப்பிடியும் போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு போட்டுட்ருக்குறேங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா தெளிவில்லாத இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா தான் ஒரு புரியுது. இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஒயருக மின்னுது. இப்போது கீழே அந்த ஒயர் கோர்த்து வாங்குகிறோம். அடுத்த ஒயரில் மேலே கீழே மறுபடியும் மேலே போட்டு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் அதுக்கு மறுபடியும் அந்தலேருந்து மறுபடியும் ஒரு ஒயர் எடுத்து நம்ம இதில் கொண்டு வரணும். லெஃப்ட் சைடுலேருந்து ஒரு ஒயரை கீழே தள்ளி ரைட்டுக்கு கொண்டு வரோம். ஒரு ஒயர் விட்டு அடுத்த ஒயருக்கு மேலே கீழே மேலே இப்படி எடுத்துக்கிறோம். இதே தாங்க கரெக்டாக நம்ம வந்து முதல் போடுறது மட்டும்தான் பின்னல் வந்து மேலே அந்த 3 ஒயருக்கு பின்னல் பின்னுறோம். அதுக்கப்புறம் பூராமே
கீழே கோர்த்து இந்தெல்லாம் வர்றோம். லெஃப்ட் சைடு இருந்து ரைட்டுக்கு வரணும். ரைட்டு சைடில் வந்து ஒரு ஒயரை விட்டு அடுத்த ஒயரில் மேலே கீழே மேலேன்னு போட்டு நாம் அதுக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறோம். நாம் எந்தெல்லாம் ஒயர் கொண்டுட்டு வர்றோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் மறுபடியும் ஒயரை கீழே கொண்டுட்டு போய் ஒரு ஒயரை விட்டு அடுத்த ஒயரில் எடுக்கிறோம். அடுத்த ஒயரில் எடுத்து மேலே கீழே மேலேன்னு போட்டு ஆப்போசிட்டில் கொண்டு போகிறோம். இதே இது தாங்க கைப்பிடி பூராமே வந்து கீழே ஃபஸ்ட்டு மட்டும்தான் 3 ஒயருக்கு கரெக்டாக மேலே பின்னல் போடுறோம். அதுக்கப்புறம் 4வது ஒயர்லேருந்து கீழே கோர்த்து வாங்கி அதுக்கு ஆப்போசிட்டில் கொண்டு வரோம். கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா கைப்பிடி நல்லா ஈஸி. இப்போ இந்த கைப்பிடி வந்து லைட் வெயிட்டுக்கோ, ரொம்ப கெட்டியாக நிறைய பொருளுக்கு போடுறதுக்கெல்லாம் இந்த கைப்பிடி ஆகாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா உள்ளே ஒயர் வச்சு தான் போடணும். இது பூஜை கூடைக அப்படிங்கிறதுனால கைப்பிடி பார்க்குறக்கு நல்லா உருட்டாகவும் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு கைப்பிடி தாங்கு ரொம்ப அதிக வெயிட் வச்சுட்டு ஒரு 5 கிலோ அந்த அளவுக்குலாம் வெயிட் ரொம்ப அதிகமாக வச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த கைப்பிடி கொஞ்சம் இதாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிற கூட பூ கூடைங்கிறனால மட்டும்தான் இந்த இது. அதே மாதிரி ரிட்டன் கிஃப்டெல்லாம் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி கைப்பிடி தான் உள்ளே ஒயர் வைக்காத தான் போடுவாங்க. இப்போ பாருங்கள் அந்தெல்லாம் ஆரம்பித்தோம்லங்க, அதே மாதிரியே 1 2 3 3வது இதில் 1 2 3வது இதில் தான் அந்தெல்லாம் ஆரம்பித்தா அதே மாதிரி இந்தெல்லாம் அந்த 3வது இதில் நம்ம இப்படி சொருகிக்கலாம். இந்த கைப்பிடி வந்து ஒரு ஒயர்லேயும் போடுவாங்க, 2 ஒயர்லேயும் போடுவாங்க, 3 ஒயரில் இது 4வது ஒயர். இது இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறது. குட்டி குட்டியாக ரிட்டன் கிஃப்டெல்லாம் கேட்குறவங்களுக்கு சீக்கிரமாக போட்டுக்கலாம். உள்ளேயும் ஒயர் வைக்கணுங்கிறது இல்லை. குட்டி குட்டி பையக அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுவும் அப்படித்தான். லைட் வெயிட்டுகளுக்கு நம்ம உள்ளே ஒயர் வைக்காத அப்படியே நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கம் ஒயர் சொருகி அதை உள்ளே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு தான் நம்ம சொருகணும். இந்தலையும் சொருகி உள்ளே பாருங்கள் இந்த 2 பக்கத்து ஒயரையும் இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு சொருகிக்கலாம். இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொருகிக்கலாம். கைப்பிடியும் பார்க்குறக்கு நம்மளுக்கு பெருசாக இருக்குது. உள்ள ஒயரும் அதிகமாக தேவைப்படாது. கரெக்டாக இப்போ பாருங்கள் 2 கைப்பிடியும் போட்டாச்சு. இனி இது வந்து நான் பேக் பண்ணணும். ஹைதராபாத் போகிறதுக்கு இப்போ கொரியர் ஆஃபீஸில் கொண்டு இப்போ போடணுங்க. இப்போ இதையெல்லாம் மடக்கி அந்த பபுள்ஸ் கவர் வச்சு பேக் பண்ணணும். 2 கைப்பிடியும் பாருங்கள். இப்போ இதை வந்து மடக்கி பேக் பண்ணிக்கலாம். இந்த கூடை போக மறுபடியும் அவங்களுக்கு 3 கூடை போட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி கூடை உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், எத்தனை கூடைனாலும் போட்டு கொடுப்போம். இப்போ இதை நல்லா அழுத்தி ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் இவங்க ஏற்றுக்கிறேன்ட்டாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு போட்டு அனுப்பிட்டுருக்கிறேன். கைவிடிகளெல்லாம் உள்ளே வச்சு அந்த கவர் சுற்றி பேக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கவர் வச்சு பேக் பண்ணி இனி அனுப்ப போகிறோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.